என்ன ப்ரோ 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஜோடியா? ப்ரோ மிடில் கிளாஸ் ஆகி 10 வச்சுட்டு இருக்கோம். பிறந்தா மிடில் கிளாஸ் மட்டும் பிறக்கக்கூடாது. எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தாது. எல்லாம் செலவுக்கு போயிட்டு இருக்கோம். என்ன ப்ரோ மிடில் கிளாஸில் முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கங்க. ஃபஸ்ட்டு புவரு, லோவர் மிடிலு, அப்பர் மிடிலு, மிடிலுன்னு சொல்லிட்டு இப்போ ரிச் வரைக்கும் மொத்தம் 7 கிளாஸ் இருக்குது. நம்ம அதில் கிடக்கிறது லோவர் மிடில் கிடக்கும். நீங்கள் மிடில் லெவலில் யோசிக்கிட்டு இருக்கீங்க. மிடில் லைஃப்னால் அவனுக்கு எந்த கடனும் எதுவுமே இருக்காது. அவன் வாழ்க்கையை ஃபுல்லாக வாழ்றதுக்கு அவனை தொட்டிருக்கும். மாத சம்பளம் 30,000 to 50,000 இன்கம் வந்து சேவிங்ஸில் வந்துகிட்டு இருக்கும். ஆனால் நம்ம லோவர் மிடில் இருக்கிறவங்க நம்மளுக்கு வந்து எதுவுமே யோசிக்க முடியாது. ஏன்னா பைக் எடுத்தாலும் இஎம்ஐ, வீடு கட்டினாலும் லோன் வாங்கி தான் கட்டணும், இப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதனால எல்லாரும் வீடியோ போடுறவங்களும் அப்படி தான் சொல்கிறாங்க, மிடில் கிளாஸாக பிறக்கக்கூடாது, நீங்களும் மிடில் கிளாஸாக தான் பிறக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. மிடில் முதல்ல கிளாஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து இருக்கிற லோவர் மிடில், இன்னும் யார் வீடியோ மென்ஷன் பண்ணாலும் லோவர் மிடில் மென்ஷன் பண்ணுங்கள், மிடில் கிளாஸ் மென்ஷன் பண்ணாதீங்க.